பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அண்ணன் ஜி.எஸ். சகாப்தன் அவர்கள். அவரோடு பேசுவதற்காக மாணவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பல்வேறு கேள்விகளும் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி. பல கல்லூரிகளுக்கு நானும் போயிட்டு இருக்கிறேன். பல மாணவர்களை பார்க்கும்போதெல்லாம் அவங்ககிட்ட இருக்க ஒரு அச்சம், ஒரு வெறுப்புணர்வு என்னன்னா, ஊடகம்னாலே ஒரு மோசமானது, ஐயோ அவங்களாம் ஃபேக் நியூஸ் பண்ணுறாங்க, அதை பார்த்தாலே இதுவாக இருக்குது, அதனாலேயே அவங்களுக்கு ஒரு அரசியல் மீது ஒரு வெறுப்பும் வருது, ஊடகத்தின் மீது வெறுப்பு வருது. ஆனால் அவங்க அந்த டெக்னிக்கல் ஸ்கில்லில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, கேமரா ஹேண்டில் பண்ணுறது, எடிட்டிங்கில் அப்படின்னு. அதை படித்து முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு வரும்போது சில சிக்கல்கள் எல்லா சேனலுமே எல்லாருமே அதை சமாளிக்கிறாங்க. இந்த வெறுப்புணர்வு இது எல்லாமே அவங்களுக்கு வரதுக்கு காரணம் என்ன? யார் இது? ஏதாவது இருக்கா, சதி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. சதி இல்லை. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து படிக்கிறதே கிடையாது. எனக்கு ஊடகம் பிடிக்கல, அரசியல் பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள்ட்ட போய் நீங்கள் கடைசியாக என்ன புத்தகம் படிச்சிங்க அப்படின்னு கேளுங்க. இல்லை குறைந்தபட்சம் ஏதாவது சிறுகதை புத்தகமாவது படிச்சிங்களான்னு கேளுங்க. அரசியல் புத்தகங்கள் தான் வேணாம். என்னென்னா 60, 70, 80களில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களாக இருந்தவர்கள் வந்து மார்க்சிம் கார்கியினுடைய தாயை படிச்சிருப்பாங்க. தாய் படிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அது பின்னாடி இப்போ அன்னையின் கூட பாரதி புத்தலாயத்தில் வந்து திருப்பி போட்டாங்க. அடிப்படையான சில புத்தகங்களை படிச்சிருப்பாங்க. தாய், மார்க்சிம் கார்கியினுடைய தாய், தந்தை பெரியாருடைய பெண்ணியின் அடிமையானால், 90களுக்கு அப்புறம் அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு அப்புறம் சாதி ஏன் ஒழிய வேண்டும்ங்கிற அம்பேத்கருடைய நூல், இந்த மாதிரி அடிப்படையான புத்தகங்களை படித்தவங்க தான் இன்றைக்கி 50, 60 வயதில் இருக்கிறவங்க. அடுத்து ஒரு 35லேருந்து 40 வயது இருக்கிறவங்க வந்து அவங்க மாதிரியான ஆழமான கருத்தியல் புத்தகத்தை படிச்சிருக்க மாட்டான். குறைந்தபட்சம் ஆனந்த விகடனையும் குமுதத்தையும் படித்து வளர்ந்துருப்பான். ரஜினி, கமல், கிசு, அஜித், விஜய், அஜித் ஹீரா சண்டை அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி உள்ள 2K கிட்ஸுக்கு தெரியாது. அஜித் ஹீரா சண்டை, விஜய் சங்கவி சண்டையெல்லாம் தெரியாது. இவன் குறைந்தபட்சம் அந்த மாதிரியாவது படித்து வளர்ந்துருப்பான். அதாவது பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய, தமிழீழம்ங்கிற அளவுக்கு படிக்கிறானோ இல்லையோ, குறைந்தபட்சம் அந்த குமுத ஆனந்தோட நடுப்பக்கமாவது பார்த்து வளர்ந்துருப்பான். ஏதையோ ஒன்று படிச்சிருப்பான். இன்னைக்கு 2000ங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தைகள், 98, 99க்கு பிறகு குழந்தைகள் வந்து படிக்கிறதே என்னன்னு தெரியாது. எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுது. ஸ்கூல் சிலபஸே அவன் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் நோட்ஸ் அனுப்பு, அந்த ஒரு ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அவனுக்கு வாசிப்புங்கிற கான்செப்ட் இல்லை. பெரிய பெரிய புத்தகங்கள் படிக்கிறது கூட இப்போ எல்லாமே PDF வந்துடுறதுல வாசிப்பே இல்லாத ஒரு தலைமுறைக்கு அவனுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் 90களுக்கு பிறகு இந்த சங்கர், மணிரத்னம், கமலஹாசன் போன்றவர்கள் எடுத்த படங்கள் எல்லாமே அரசியல்னாலே மோசம், அரசியல்வாதிகள்லாம் ஊழல்வாதிகள், கருப்பு துண்டை போட்டுக்கிட்டு தமிழில் பேசுகிறவன் அயோக்கியன், தமிழ்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளை ஹிந்தி படிக்க விடாமல் கெடுத்துட்டாங்கன்னு இந்த விசு, பாலச்சந்தர், கமலஹாசன், மணிரத்னம், சங்கர் தங்களால் முடிஞ்ச விஷத்தை இறக்கியிருக்கிறாங்க. ஊழல்னா யார்? அது திராவிட கட்சிகள் பண்ணுச்சு. ஊழல்னாலே அவங்க தான். அப்போ நல்லவங்க யார்? வெள்ளையாக ஒருத்தர் இருப்பார், பார்த்த சாரதின், இவங்க தான் நல்லவங்க, அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறது. இந்த மாதிரி கனவுகளுடைய படம் வரும். இப்போ பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் ஒரு காட்சி வரும். தான் காதலிகிட்ட வந்து எழுதி காமிப்பான். ஒரு அரிசி மூட்டையை முழுசாக எழுதி அதில் எழுதி காமிப்பான். ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இப்படி ஒரு காட்சியை யோசிக்க கூட மாட்டான். இது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மைண்ட் செட். ஒரு அரிசி மூட்டையை அப்படியே ரோட்டில் கொட்டுறது இருக்குல்ல, எதுக்குன்னா தன் காதலிக்கு சிக்னல் கொடுக்க. காதலுக்கு நம்ம எதிரி கிடையாது. ஆனால் அவன் காட்சி வடிவத்தை பாருங்கள். அவனுங்களுடைய பிரச்சனையே வந்து நுகர்வு கலாச்சாரத்துலேருந்து வருது. அமெரிக்கா அடிமைத்தன கார்பரேட்லேருந்து வருது சங்கருடைய படங்கள். அதில் அந்த பல மவுண்ட் ரோட்டில் நிர்வாணமாக ஓடுற மாதிரி காட்சிகள் படங்களில். அதுக்கு முன்னாடி காதல் படங்கள் எப்படி இருக்குன்னா 80ஸ்ல முரளி, விஜயகாந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செருப்பு தப்பார், மூட்டை தூக்குவார், இதில் வேலை பார்ப்பார், மெக்கானிக்கா, கண்ணங்கரேன்னு இருப்பார். நல்ல கலராக இருக்க ஒரு கதாநாயகியை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவார். வர்க்கம், அவங்க அப்பா பேசுவார், உன் ஜாதி என்ன, என் ஜாதி என்ன, நீ என்ன வேலை என் ஸ்டேட்டஸ் என்ன, உன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பேசி, ஏன் சேரக்கூடாதா ஏழையும் பணக்காரனும் அப்படி எல்லாருமே கம்யூனிசம் பேசுவாங்க. விஜயகாந்த், ரஜினிகாந்த், விஜய். அது ஒரு காலகட்டம் இருந்தது. 90களுக்கு பிறகு அந்த மாதிரி படங்களே வர்றதில்ல பாருங்கள். வர்க்க பிரச்சனை அந்த மாதிரி படங்களே இவங்க எடுக்க மாட்டாங்க. இவங்க இப்போ எடுக்கிறதே காதலர்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. ஆமாம், அந்த காதலனை வந்து ஹீரோயின் வந்து காதலிக்கிற வரைக்கும் மாடர்ன் ட்ரெஸ்லேயே இருப்பாங்க. ஆமாம், காதலிச்சதுக்கப்புறம் அப்படியே ஹோம்லியாக மாறிடுவாங்க. இல்லைன்னா நீ சேலை கட்டுனதுக்கப்புறம் நீ ஒரு பெண்ணா உணரு அப்படின்னு கமலஹாசன், ரஜினிகாந்தெல்லாம் ஊப்படுப்பாங்க. இந்த சிங்காரவேலன் படத்தெல்லாம் குஷ்பு வந்து ஒரு சேலை கட்ட தெரியுமான்னு கேட்பார். சேலை கட்டினோடனே அந்த மாதிரி ஒரு பெண்ணா உணர்வாங்க. தூது சொல்வது எதுட்டின்னு பாட்டெலாம் வரும். இந்த மாதிரி நிறையா நம்ம கதாநாயகர்கள் பெண்களை வந்து பெண்களாக உணர வச்சுருப்பாங்க. இந்த பொம்மி 90s விளம்பரம் வந்துச்சுல, ஆமாம், இதை போட்டதுக்கப்புறம் தான் நான் ஒரு பெண்ணாக உணர்ந்தேன்னு. அது மாதிரி நம்ம நாட்டில் ரஜினிகாந்த், எம்ஜிஆர், விஜயகாந்த், கமலஹாசன் இவங்களுடைய மெயின் வேலையை பெண்களை பெண்ணாக உணர வைக்கிறது.
இந்த காதல் எல்லா படத்துலையும் பாருங்களேன், இவன் கதாநாயகன் முரட்டுத்தனமா அந்த பிள்ளைகிட்ட ஈவிடிசிங் பண்ணியிருப்பான். ஈவிடிசி பண்ணோன்னா அந்த பிள்ளை வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடும். ஆனா விஜய் பாருங்க, ஆமா, நீ என் புஜிமாவை சிங்கமா வளர்க்குறன்றாரு. எது புஜிமாவை சிங்கமா வளர்க்குறேன். புசி ஆனந்தையா? புசி ஆனந்த் இவரை சிங்கம் வளர்க்குறாரா? புஜிமாவை ஜனநாயகன் படத்துல தங்கச்சி கேரக்டர் ஓ, வருது, சிங்கம் வளர்க்குறாரு. புஜிமாவை நான் சிங்கமா வளர்க்குறேன். அவர் பெண்ணா வளர்க்கல, சிங்கமா வளர்க்குறேன். சிங்கம் வளர்க்குறாரு. சிவாஜி படத்துல அசின் கிட்ட அவர் என்ன டைலாக் பேசினாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதே சிவாஜி படத்துல போலீஸாவே இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை, பொறுக்கியா இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை, ஆம்பளைக்கான மரியாதையை கொடுக்கணும்னு பேசணும் சிவாஜி படத்துல. அந்த மாதிரி படங்கள் தான் விஜய்க்கு பிடிச்ச படமும் கூட. அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்க ஏங்க சிவாஜி இப்போ இந்த மாதிரி, எனக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் படம் தான் செட் ஆகும். அவருக்கு கௌதம் வாசுதேவ் மேனனோ பாலு மகேந்திராவோ வெற்றிமாறனோ அவருக்கு செட் ஆகாது. அவருக்கு பிடிச்ச படமே அவர் ரேஞ்சே சிவாஜி, திருப்பாச்சி, போக்கிரி, இந்த ரேஞ்சு தான். ஸோ விஜயிலிருந்து எல்லா நடிகருமே பெண்களை கேவலமாக நான் நடித்து தான் ஹீரோயிசம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை மட்டுமே படித்து பார்த்து வளர்ந்த ஒரு கூட்டம். ஆரம்பத்தில் படமும் பார்த்தாங்க, நாவலும் படித்தாங்க, புரட்சிகர அரசியல், இந்திய எதிர்ப்பு, தொழிற்சங்க விடுதலை பேசி 60-70களில் வளர்ந்தாங்க. 80களில் குறைந்தபட்சம் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தாலும் கொஞ்சம் படித்தும் கொஞ்சம் சினிமா பார்த்தும் வளர்ந்தாங்க. 90ஸ்ல வெறுமனே மணிரத்னம், சங்கர், கமலஹாசன், லோகேஷ் கண்ணன் இவங்கள வந்து பாருங்க, விஸ்காம் படிக்கிற ஒரு பையன்ட்ட மணிசார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், மணிசார்கிட்ட ஒர்க் பண்ணணும், இதை வந்து ஒரு ட்ரெண்டாகவும் ஸ்டைலாகவும் சொல்ல வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட 90s தொடக்கத்தில் அரவிந்த் சாமி தான் அழகு, அரவிந்த் சாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும். அரவிந்த் சாமி நல்லா பார்த்தீங்கன்னா மைதா முகமாக இருப்பாப்புல, முக லட்சணம் எதுவுமே இருக்காது, ஆனாலும் வெள்ளையாக இருக்கிறவன் அழகு. ஏன்னா நம்ம எல்லாரும் கருப்பாக இருக்கிறோம், நம்ம தமிழர்களுடைய நிறம் கருப்பு. அப்போ ஒரு வெள்ளை ரத்த சுகம் பிடிச்ச மாதிரி இருப்பாப்புல அரவிந்த் சாமி. தளபதி படத்தில் ரஜினிகாந்துடைய அழகுக்கு கால் தூசி வரமாட்டாப்புல அரவிந்த் சாமி. ஆனால் அந்த மணிரத்னம் குரூப்பு, பாலச்சந்திரன் குரூப்லாம் சேர்ந்து அரவிந்த் சாமி ஒரு அழகு. அதே சவப்பா முஸ்லீமில் ஒரு பையன் வந்து அவனை அழகுன்னு ஏற்றுக்க மாட்டாங்க. அப்பாஸ்னு ஒருத்தர் வந்தாப்புல 98ல். மாதவன் அப்போ கொஞ்சம் கருப்பாக இருந்தார், ஆனால் மாதவனை தான் ப்ரமோட் பண்ணாங்க. புரியுதுங்களா? இவங்க ஆட்கள் என்ன கலரில் வராங்களோ அதை அழகுன்னு சொல்லுவாங்க அவங்க. மாதவன் கருப்பாக இருப்பாப்புல, ஆனால் அழகுன்னாங்க. அப்பாசு சிவப்பாக இருந்தார், டம்மி ஹீரோ ஆகிட்டாங்க. ஒரே அவன் வந்த புதுசில் அவ்வளோ மாசு, காதல் தேசத்துலாம் வரும்போது அப்பாஸ் வந்து பெண்களுக்கு அவ்வளோ கேஸ், ஆனால் அவனை டெவலப் பண்ணவே இல்லை. அவன் டுபாக்கூர் தான், அவன்லாம் பெருசாக அழகு இல்லை. ஆனால் மாதவனை பாருங்க, அவர் சிரிச்சா அழகு, அவர் பெரிய ஆளு, ஐயோ அவரை மாதிரி ஒரு அழகு. அவன் நடிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ நான் என்ன செய்யன்னு தம்பியில் கேட்பாரு பாருங்க, அது மாதிரி தான் அவர் எந்த கேரக்டரும் நடிக்க தெரியாது. ஆனாலும் அவர் அழகு, மாதவன் அழகு, அரவிந்த் சாமி அழகு. பாலச்சந்தருடைய லெவலே வேற. பாலச்சந்தருடைய எந்த படமும் ஓடுனது கிடையாது, அவர் எடுத்த எந்த படமும் மிகப்பெரிய ஹிட்டு கிடையாது, ஒரு சில படங்களை தவிர்த்து. ஆனால் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அவருடைய எந்த படமும் கிராமத்துலேயும் மதுரையிலையோ உசிலம்பட்டிலையோ ஓடவே ஓடாது. இந்த ஏ சென்டரில் ஓடிட்டு அவங்க ஆட்கள் தான் பத்திரிகையில் இருப்பாங்க, பாலச்சந்தர் ரிலேட்டிவ்ஸ் தான். என்ன டச்சியா, இந்த சீனை புரிஞ்சுக்க ஒரு அறிவு வேணும்னே இவன் என்னப்பா, இதை புரிஞ்சுக்கலன்னா அறிவில்லைன்னு சொல்லிடுவாங்க போலன்ட்டு. பாலச்சந்தர் படம் செமையாக இருக்கும், கமலஹாசன் படம் வித்தியாசமாக இருக்கும்னு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இவங்க உருவாக்குற இதை பார்த்து வளர்ந்த கூட்டம். இது பராசக்தி பார்த்து வளரல, நாடோடி மன்னன் பார்த்து வளரல. இவங்க மிகப்பெரிய புரட்சிகர படமே ரோஜா தான். முஸ்லீமை தீவிரவாதியை காமிக்கிற படம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய படங்கள். மிகப்பெரிய ஆனலகனே மாதவன் தான். இப்படியா தான் வளர்ந்தாங்க எல்லா நடிகர்களுமே. நீங்கள் அவங்க மேலே தப்பு இல்லை, ஒரு இந்த சமுதாயம் அப்படி இருக்கு, இவங்களும் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. ஒரு புரட்சி, எதிர் அரசியல், இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியாது. ஏன்னா இடஒதுக்கீடு பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. இவங்க அம்மா அப்பா காலத்துலேருந்து அவங்க அனுபவிக்க வச்சுட்டாங்க. 2 தலைமுறையாக திராவிட இயக்கம் போராடி இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து இடஒதுக்கீடு எதுக்குன்னு ஒரு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தை கேட்குது. இடஒதுக்கீடு தேவைப்படுற சமுதாயம் வன்னியர் சமுதாயம், நாடாறு, தேவரெல்லாம் இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியல. நாங்கள் எப்படி ரிசர்வேஷன்லாம் கேட்குறீங்க, நாங்கள் வேற மாதிரில பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஜாதிக்காரங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தாழ்த்தப்பட்ட எஸ்சி பிள்ளைங்களை என்ன சொல்லுது, ரிசர்வேஷன், அது எங்களுக்கு எதுக்கு ரிசர்வேஷன்? இதுதான் அவங்களுடைய வெற்றி. ஸோ இடஒதுக்கீடு போராட்டத்தை அந்த குழந்தைங்க பார்த்ததில்ல, மொழிப்போர் போராட்டத்தை அவங்க பார்த்ததில்ல, 83ல் ஈழ போராட்டத்தை பார்த்ததில்ல, அதிகபட்சமாக 2009 ஈழ போராட்டத்தை பார்த்துருக்கோம். அதில் இந்த அவசர என்ன சொல்கிறது, திராவிட இயக்கத்துக்கு எதிராக அதை திசை மாற்றி சீமான் மாதிரி ஆட்கள் வளர்த்தெடுத்தா அந்த கூட்டத்தை தான் பார்த்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஈழ போராளி சீமான் தான் போல அப்படின்னு. ஈழ போராட்டங்கிறது திராவிட இயக்கம் உருவாக்குனது. இப்படி எதுவுமே அவங்களுக்கு பாவம் முழுமையாக தெரிகிற இடத்துல அவங்க இல்லாதனால அரசியல்னாலே ஏமாற்று, இல்லைன்னா சீமான் தான் மிகப்பிறந்த புரட்சியாளர், இல்லாட்டி யாரோ ஒரு சினிமா நடிகர் வருவார், வந்த உடனே ஊழலை ஒழிச்சிருவார். சினிமாக்காரங்க எல்லாருமே பாருங்களேன், வந்த உடனே ஊழலை ஒழிச்சிருவாங்க. அது எப்படின்னு தான் தெரியாது. உடனே இவங்களும் நம்புவாங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பு தருவோமே, சீமானுக்கு, ரஜினிக்கு, கமலுக்கு. கமலஹாசன் பாருங்க, வந்தவொடனே உங்க நோக்கம் என்ன, நான் ஊழலை ஒழிப்பேன். எப்படி ஒழிப்பீங்க? நம்மளாம் சேர்ந்து தான். யாருக்குமே கொள்கை கிடையாது. கமலஹாசனாக இருக்கட்டும், ரஜினி ஆன்மீக அரசியல்னாரு, அப்புறம் பாவம் அவரே விட்டுட்டாரு. விஜயகாந்தோடைய நோக்கம் என்ன, ஊழலை ஒழிப்பது. இன்னைக்கு திமுக அதிமுக மாறி மாறி பேரம் பேசுவது.
ஆனால் வந்த புதுசில் விஜயகாந்த் வந்து நாட்டே திருத்து. விஜயகாந்த் நல்ல மனுஷையா, சோறு போடுறாரு. சோறு போடுறாரு. பாப்பா விஜயகாந்த் சோறு போடுறாரு. அரசியல்னா என்ன? சோறு போடுறாரு. சோறு போடுற அவன் எவ்வளவு பள்ளிவாசல்லையும் கோவில்லையும் ரெகுலரா சோறு போட்டுட்டு இருக்கான். கேபிஐ பாலாவும் சோறு போடுறாரு. இவங்களுக்கு அரசியல்னா என்ன, அரசு நிர்வாகம்னா என்னங்கிறது மக்களுக்கு தெரியல. சோறு போடுறவன நடிகன் அவரு கோடி கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காராம்ப்பா, அதை நமக்காக விட்டுட்டு வராராம். அவன் சம்பாதிச்சதே ஊழல் பணம். கையை இப்படி இப்படி ஆடுறதுக்கு 200 கோடி ரூபா வாங்கினா நீ செருப்பு கழட்டி எடுத்துக்க வேணாமா? உனக்கு எதுக்குடா 200 கோடி ரூபா பணம்? அப்போ நான் பிளாக்ல நான் மூட்டை தூக்கி உழைக்கிறவன் ஒரு நாளைக்கு 300 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போகிறான். அவன் வந்து உழைச்சி சம்பாதிக்கிறான். மூட்டை தூக்கி மதுரை முனிச்சாலில் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டை கட்டிட்டு 5 முள்ளோட தூக்குவாங்க. தூக்கிட்டு அந்த பணத்தில் அப்படியே 500 ரூபா பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு போகிறான். இந்த பணத்தில் தின்னு கொளுத்து இந்த சினிமா நடிகர்கள் வாழ்கிறான். இவன் வந்து இந்த நாட்டுக்கு வந்து ஊழலை ஒழிக்க போகிறான். அப்போ மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது பாருங்க. கருணாநிதி ஊழல், ஜெயலலிதா ஊழல், வைகோ ஊழல், விஜய் அவர் ஊழலே பண்ணலையேங்க. ஆமா, அவர் இப்பதானே வந்திருக்காரு. வாழ்ந்ததே ஊழல் பணம் தானடா. அவங்க அப்பா எடுத்ததே ப்ளூ ஃபிலிமு, விஜயை வச்சு எடுத்தது முழுக்க பெண்களை ஆபாசமாக காமிச்ச படம். அது தப்புன்னு இவனுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. சினிமா தானே நடிக்கிறாங்க அப்படிங்குவாங்க. ஏன்டா அவன் ஆபாசமா அது சினிமாக்கு தானேங்க. அதை 13 வயசு பையன் பார்த்து டெம்ட் ஆகுறான்டா. வாழ்க்கையில் மோசமாக போகிறதுக்கு இந்த படங்கள் தான்டா காரணம். ஆனால் இப்போ விஜய் ரசிகரை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்த ரசிகன் மிஷின்லாம் தெரியாது. இந்த 93, 94 வந்த படம் தெரியாது. இவன் 2000 பிறந்திருப்பான். இவன் கிளியிலேருந்து தான் விஜயை பார்க்குறான். விஜயனுடைய இன்னொரு முகம் ஒன்று இருக்கு, அது வேற மாதிரி முகம். மாஸ்டர் படத்துல 2 டைலாக் வச்சு இவர் நல்லா வர முடியும். ஆமா, இல்ல விஜயனுடைய ஆரம்ப கால படம் ஒரு 4 படத்தை இவங்க பார்த்தாங்கன்னா, விஜயண்ணா நீயா நீ இந்த மாதிரி படத்துல நடிச்சவடா அப்படின்னு. அதுவும் அந்த மாதிரி படத்துல நடிச்சதை விஜய் பெருமையா சொல்லியிருக்காப்ல. அந்த சோப்பு போடுற காட்சி தான் என் வாழ்க்கையில பிடிச்ச காட்சின்னு இருக்காரு விஜய். அவரே பேட்டி கொடுத்துருக்காருங்க. உண்மையிலே எனக்கு என் வாழ்க்கையில் நடிச்சது. அதை டைரக்ட் பண்ணது உங்க அப்பா கேமரா வச்சு. என்ன நீ அப்படின்னு. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம சொல்லும் போது நம்ம ஏதோ பொய் சொல்றதா நினைக்கிறாங்க. ஸோ தொடக்கத்தில் இருந்தே ஒரு அறத்திற்கு எதிரான, பொது ஒழுக்கத்துக்கு எதிரான, பெண்களை இழிவுபடுத்துகிற தன்மையிலான சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து வந்தவர்கள். நான் இவரை மட்டும் சொல்ல, எல்லாரையும் தான் சொல்றேன். ரவிநாதோ அப்போ மற்ற நடிகர் யோகியமா ஒருத்தன் கேட்குறான். நான் அப்படி சொல்ல, எல்லா நடிகருமே இதன் மூலமா சம்பாதிக்கிறவன். ஒரு இன்ஜினியர் சம்பாதிக்கிறானா அவன் உழைப்பை நான் மதிப்பேன். ஏன்னா அவன் படித்த படிப்பு சம்பாத்தியமாகுது. டாக்டர், துப்புரவு தொழிலாளி, அவன் மலத்தில் இறங்கி அவன் சம்பாதிக்கிறான், அவனோட உழைப்பு. ஆனால் இவங்க யாருடைய உழைப்புக்கும் கால் தூசி வராதே சினிமா நடிகன். சினிமா துறைக்குள்ளேயே போடலாம். செட்டு போடுறவன், அசிஸ்டன்ட், கேமராமேனு, சினி ஃபீல்டே ஊழலுங்க. உனக்கு வாங்குற சம்பளம், கருப்பு பணம் எல்லாமே ஊழல். இன்னொன்று சொல்லவா, 200 கோடின்னு இவங்க சொல்றதே ஒரு ஊழல் தான். ஊழல் தான். அதுவே இவங்க வைக்கிற மார்க்கெட் பிஸ்னஸ். நான் வெளியே போய் உங்களை பற்றி சொல்கிறது, செக்குவாராக்கு சம்பளம் 3 லட்சமா, இது நீ எனக்கு கொடுக்குறதுக்கு மாதம் 30,000 எனக்கு கொடுத்து வெளியே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். உனக்கு சம்பளம் 75,000 கூட இருக்காது. ஆனால் நீ 3 லட்சம் நீ சொல்ல சொன்னால் உனக்கு மார்க்கெட் ரேட்டை நான் ஏற்றி விடுவேன். விஜய்க்கு நடக்கிறதுலாம் இப்போ அதுதான். பெரிய நடிகர்கள் எவனுக்கு இப்போ சம்பளம் தர தயாரிப்பாளர் ரெடியாக இல்லைங்க. அவங்களே தான் படம் எடுக்கிறாங்க. மேக்ஸிமம் அவங்களுடைய பிஆர்ஓ, அவங்களுடைய பினாமி வச்சு தான் எல்லா படமும். கடைசியாக எடுத்த 2-3 படம்லாம் விஜயோட பிஆர்ஓ தான். ஆமாம் ஆமாம். பெரிய பெரிய நடிகர்கள் இப்போ எல்லா நடிகருமே தயாரிப்பாளர்கள் வச்சு படம் எடுக்கிறதுல அவங்களே தான் அவங்கள வச்சு இப்போ ப்ரொடக்ட் பண்ணி படம் எடுத்துக்கிறாங்க. இல்லைன்னா பாதி காசு அவங்க கொடுத்துக்குவாங்க வெளியே தெரியாமல், உங்கள் பேனர் போட்டுக்கோங்கன்னு. இதெல்லாம் தான் நடக்குது. இதில் எங்கே 200 கோடி ஒரு வாங்குறாரு? எங்கள் அப்பா என்னை வச்சு படம் எடுக்கிறாரு, நான் வெளியே சொல்லிக்கிறேன் 200 கோடி சம்பளம். யார் உங்கள் அப்பா கொடுத்தாரா? ஆமாம். எல்லாமே ஏமாற்று. புரியுதுங்களா? இவங்களுக்கு இதில் இருக்க அயோக்கியத்தனம் இந்த இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டு விஜயனா எனக்கா வந்து உனக்கா என்னடா செஞ்சாரு? அவர் ஒன்றும் செய்யலை, செய்வார், வாய்ப்பு கொடுங்க. அவன் வாங்குற சம்பளம் ஊழல். 200 கோடிங்கிறது அயோக்கியத்தனால. இன்னைக்கு ஐடியில் வேலை பார்க்குறவனால வாங்க முடியுமா? ஒரு பெரிய சயின்டிஸ்டால வாங்க முடியுமா? அப்போ எதுக்கு அவனுக்கு ஒரு 3 மாதம் அவன் வேலை பார்க்கறதுக்கு 25 நாள் செட்டுக்கு அவனுக்கு 200 கோடி? இதை இன்னைக்கு இளைஞன் கேட்கனா கேட்க மாட்டான். அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறாங்கல்ல, இவன் கொள்ளையடிச்சிட்டு மட்டும் தான்டா இருக்கிறான். இந்த நடிகர் இல்லை, நான் எல்லா நடிகரையும் சொல்கிறேன். இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ சம்பளம்? புரியுதுங்களா? இவங்களுக்கு டூப்பு. இதில் இவங்க ஸ்டண்ட் போட மாட்டாங்க, அதுக்கு டூப்பு. ஸோ இந்த சம்பளங்கிறதே, சினிமாங்கிறதே பிளாக் மார்க்கெட்டுக்கு இதுதான், கள்ள சந்தைக்கான வெள்ளையை கருப்பாகிற ட்ரெண்டு தான். முதல்லாம் ஒரு காலத்தில் பாட்ஷா படம், எஜமான், நாட்டாமை, சூரிய வம்சம்லாம் மக்கள் போய் பார்த்து ஓடிச்சு. ரிலீஸ் ஆயிரும், மதுரை சிந்தாமணி, சோழமலைன்னு போட்டுருவாங்க. போய் மக்கள் கூட்டம் கவுண்டருக்கு வெளியே நிற்கும். முனிச்சாலை ரோடு முழுக்க, சோழமலை தேட்டர் முழுக்க பஸ்ஸை மறித்து நிற்கும். 2 வாரம் ஆகி தாய்மார்கள் கொண்டாடும், தாய் குளங்கள் கொண்டாடும் போஸ்ட் அடித்து ஒட்டுவாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டுன்னு சொல்லுவான், சூரியவம்சம் சூப்பராக இருக்குது, பாட்ஷா படம் இன்னும் பார்க்கலையா, படையப்பா பார்க்கலையான்னு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, படம் வர்றதுக்கு முன்னாடி தேட்டரை புக் பண்ணிடுறாங்க. அப்போலாம் 2 தேட்டர் தானேங்க, மதுரையில் அம்பிகா, மதி, சிந்தாமணி, சோழமலை, அவ்வளோதான். இந்த மாதிரி 2 தேட்டர்லாம் போடுவான், 3 தேட்டரில் போடுவான்.
மதுரை கோயம்புத்தூரில் 3 தேட்டரு, லோக்கல் அருப்புக்கோட்டை இதுனா திண்டுக்கல் நாகானா திண்டுக்கல் நாகா ஒரு தேட்டர் தான். இப்போ எல்லா தேட்டரும் அவங்க மட்டும் தான். இது ஒரு அராஜகம். அப்போ பொங்கல்னா 10 நாளைக்கு இவன் 1000 தேட்டர் வச்சுக்கிறான்னா 1000 தேட்டரும் படம் ரிலீஸ் ஆகுது. கலெக்ஷன் தானே. மக்களை வேற படம் நீங்கள் பார்க்கவே வர்றதில்ல. படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படம் நீ பார்த்தே ஆகணும். இந்த படம் பார்த்தது இல்லையா, இந்த படம் செமையாக இருக்குமாமே, நீ யூடியூப்பு வியூவர்ஸ் எல்லாம் இது பண்ணிடுறீங்க. படம் எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் உனக்கு கலெக்ஷன் ஆயிடுது. அவன் தான் ரிசர்வ் பண்ணிடுறானே. புரியுதுங்களா? பாட்ஷா அப்படி கிடையாது. ஒரு ஷோ முடிச்சுட்டு பார்த்துட்டு போய் அடுத்தவன் போய் மாப்பிள்ளை கண்டிப்பாக நைட்டு திருப்பி போகணுடான்னு அப்படி ஓடிச்சு. இப்போ எல்லா படங்களுமே ஒரு கேப்லிங், சூதாட்டம், மங்காத்தா தான். ஓகே. ஸோ இந்த ஊழல், இந்த ஏமாத்துத்தனத்தை இளைஞர்கள் புரிஞ்சுக்காம நடிகர் ஒருத்தன் வந்துட்டான்டா, ஊழலை ஒழிக்கிறதுக்காகவே பிறந்த வேண்டா அப்படின்னு நம்புற மாதிரி, அதான் அடிப்படை அரசியல் இளைஞர்களுக்கு தெரியல. அதனால தான் இந்த ஏமாற்று வேலை. ஓகே, நான் ஒரு கேள்வி இறுதியாக வைக்கிறேன். ஒரு கேள்வியை முன்னாடி உங்கள்கிட்ட கேள்விகள் நீங்கள் மாணவர்கள் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஐயா வணக்கம், நான் ரூபினி. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி ஒன்று எழும்புச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்க சினி ஃபீல்டே வந்து ஊழலில் தான் போயிட்டுருக்கு. அப்போது 2000 பிறந்த நாங்களும் இதுக்கப்புறம் பிறக்க போகிறவங்களும் இந்த மாதிரி சினிமாஸில் தான் வந்து பார்த்து வளர போகிறோம். ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை விஷயத்தையோ இல்லை ஒரு கல்வியோ அவங்க எதுலேருந்து கற்றுப்பாங்க? இல்லை அவங்களோட ஃப்யூச்சர், அவங்களோட எதிர்காலம் தான் என்னவா இருக்கும்? எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50, 60களில் இருந்த அரசியலில் இருந்து தான் 80கள் வந்தது. 80கள் இருந்த அரசியல் தான் 2000கள் வந்தது. நீங்கள் கடந்த காலம் அப்படிங்கிற விஷயத்தை இன்று இளைஞர்கள் ரொம்ப புறந்தள்ளிடுறாங்க. இன்னைக்கு 2000க்கு பிறகு பிறந்தவங்களுக்கு ராம்கின்னு ஒரு நடிகரை தெரியல. இப்போ நான் வந்து எம்ஜிஆர் சிவாஜி காலம் கிடையாது. நான் வந்து காலேஜ் படிக்கும்போது நான் விஜய் அஜித் காலகட்டத்தை சேர்ந்தவன். எனக்கு ரஜினி கமலே எனக்கு ஓல்டு தான். ரஜினி கமலே எனக்கு வயசான காலத்தில் தான். ஆனால் நான் ரஜினி கமல் படங்கள் பார்ப்பேன், எம்ஜிஆர் சிவாஜி படங்களும் விரும்பி பார்ப்பேன். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ட்ரெண்ட் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டு தனக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப பழசாக பார்க்குறீங்க. அப்படி அவசியம் கிடையாது. அதனுடைய விளைவு தான் நீங்கள் காமராஜரை படிப்பதில், கலைஞரை படிப்பதில், ஓமாதுரரை படிக்கிறதுல, ராஜாஜியை படிக்கிறதுல, வெள்ளைக்காரங்காலம் தெரியறதுல, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஏன்னா இதெல்லாம் வரலாறு படிக்க தான் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஏன் இன்னைக்கு இருக்கிற உலகம் மட்டும் உலகம் கிடையாதுங்க. பல பேருடைய உழைப்பினுடைய தோளில் ஏறி நின்று தான் நீங்கள் எல்லாரும் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சக்கரன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சான் பாருங்க, அவன் தான் நமக்கு அப்பேன். அதுலேருந்து தான் சயின்ஸ் வந்துச்சு. நெருப்பு கண்டுபிடிச்சான் பாருங்க, அவன் தான் நமக்கு அப்பேன். அவன் முத கண்டுபிடிக்கிறான் ஏதோ ஒன்று புதுசாக, நெருப்பு, சக்கரம்னு. சக்கரமும் நெருப்பும் கண்டுபிடிக்கலன்னா நம்ம இந்த நேரம் என்ன இருப்போம்? இன்னும் இலைதலைகளை கட்டிக்கிட்டு தான் இருப்போம். அப்போ அந்த கற்கால வரலாறு தேடி படிக்கிறோம்ல, கற்கால வரலாறே நமக்கு படிக்க வேண்டிய அவசியம் இருக்கும்போது நீங்கள் கடந்த கால வரலாறு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறு, தேர்தல் வரலாறு, இதையெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் அது புரியும். நீங்கள் இன்னைக்கு இருக்க இப்போ உங்களுக்கு ரொம்ப ஒரு கெடுவாய்ப்பாக உங்களுக்கு லோகேஷ் கனகராஜ், நெல்சன் மாதிரியான ரொம்ப சமுதாயத்தை சீர்கெடுக்கிற சமூக அக்கறைனா என்னன்னே தெரியாத இயக்குநர்கள் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் பாலு மகேந்திரான்னு ஒரு இயக்குனர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரவாயில்ல, கேள்விப்பட்டிருக்கீங்க, மகிழ்ச்சி. மகேந்திரன், பாரதி ராஜா, பாலச்சந்தர். எனக்கு விமர்சனம் இருந்தால் கூட பாலச்சந்தர் வந்து இந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருந்தது, தமிழர்களை அழிக்கணுங்கிற ஏதோ ஒரு அரசியலாக இருந்தது. அவங்க ஒரு ஆரிய சார்பு அரசியலுடைய, ஆனால் அவங்க ஏதோ ஒரு சமுதாயத்தை பிரதிபலிச்சாங்க, ஒரு கிண்டல் அடிச்சாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் படத்தில் பாருங்களேன், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஏதோ ஒரு இரும்பு கை மாய காமிக்ஸ் பார்க்குற மாதிரி டக்குன்னு ஒருத்தன் போதையை யூஸ் பண்ணுவான், ஒருத்தன் ஒரு 5 பேரை கொலை பண்ணுவான், ஒரு 5 பேர் கழுத்து எடுத்துக்கிட்டு இருப்பான். அது உங்களுக்கு ஒரு விசித்திரமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு அவன் ஏமாத்துறானே ஒழிய அது எதுவுமே யதார்த்தம் கிடையாது. வேற ஒன்றும் இல்லை. பாக்கியராஜுடைய முந்தானை முடிச்சு படம், அந்த படம் வந்து ஒரு சித்தி கொடுமை அப்படிங்கிறத மாற்றி சித்திலையும் நல்லவங்க இருப்பாங்கங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஆனால் அந்த படத்தில் காமிக்கிற கிராமம் உண்மை, நம்ம வாழ்கிற கிராமம், அந்த மனிதர்கள், அந்த சித்தப்பா, அது ஒரு யதார்த்தத்தோட உறவாடுது. இவங்க படங்கிற பேரில் எதையோ எடுக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து என்ன சொல்கிறது, நமக்கான நேட்டிவிட்டி கான்செப்டும் போகுது, எதையுமே போகாதனால நீங்கள் என்ன செய்கிறதுங்கிறது. நான் என்ன சொல்கிறேன், புத்தகங்கள் நல்ல துணை, நல்ல பேச்சாளர்கள், நல்ல கருத்தாளருடைய பேச்சுக்களை கேளுங்க, நிறைய புத்தகங்கள் தேடி படிங்க. வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு ஒரு அறிவுரை தரேன். நீங்கள் ஒரு சிறந்த அரசியல் அறிஞர்களாக, ஒரு நல்ல சமுதாயத்தை பற்றி புரிந்தவர்களாக இருக்கணும்னா குறைந்தபட்சம் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு படிக்கணும். தமிழ்நாடு அரசியல் வரலாறு படிக்கணும்னா நீங்கள் இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். ரொம்ப சின்ன க்ளூ தரேன். எக்ஸாமில் அந்த முக்கியமான கேள்விகள் மட்டும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 1952 2026 இப்போ தேர்தல் வரையும் தேர்தலில் யார் யார் ஜெயிச்சாங்கிறத மட்டும் நீங்கள் மனப்பாடமாக சொல்லிட்டீங்கன்னா போதும். இதை மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. வரணும் ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். 52 தேர்தலில் யார் ஜெயிச்சா? தெரியாது. 57ல் தெரியாது. 62ல் கெஸ் கூட பண்ண முடியலையா?
தமிழ்நாட்டில் இதுவரை முதலமைச்சராக இருந்தவங்க யாரையாவது சொல்லுங்களேன். நான் கேட்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு நீங்கள் ஓமாந்தூர் இதெல்லாம் போக வேணாம், முதலமைச்சர்களுடைய யார் யார் உங்களுக்கு தெரிஞ்ச முதலமைச்சர்களை மட்டும் சொல்லுங்களேன். காமராஜர், ஓகே, கலைஞர், ஓகே, ஜெயலலிதா அம்மா, அண்ணா, ம், எடப்பாடி ஆயர், ஓகே, இப்போ ஸ்டாலின் சார், ஸ்டாலின், ஓபிஎஸ் ஒரு வருஷம் இருந்தார். நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் தமிழ்நாடு தேர்தல் வர கரெக்டாக சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். சிஎம்மாக இருந்ததே அவ்வளோதாங்க. நீங்கள் சொன்ன பேர் மட்டும்தான் சிஎம்மாக இருந்தாங்க. இப்போ நான் முத கேட்டப்போ உங்களுக்கு ஒரு மலைப்பா இருந்ததுல, தமிழ்நாட்டில் 52லேருந்து இப்போ வரையும் முதலமைச்சர் அந்த லிஸ்ட்டை சொல்லுங்கன்னு ஒரு 323 பேர் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சுல உங்களுக்கு. 52 யார், 57 யாருன்னு கேட்டப்ப 57 வேற யாரும் இல்லை, காமராஜர் தான். உங்களுக்கு ஏன் அந்த பதில் வரல? அந்த வருஷம் சரியா தெரியல. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் உங்களால் நான் 52, 57, 62 வரையும் வந்தேன். ஃபஸ்ட்டு ராஜாஜி, அதுக்கப்புறம் காமராஜர், அதுக்கப்புறம் அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா, அதுக்கப்புறம் ஸ்டாலின், எடப்பாடி, ஸ்டாலின். நடுவில் மட்டும் பக்தவச்சலம். பக்தவச்சலம், ஆமாம், பக்தவச்சலம் வந்துட்டார். ஆமாம், அவர் காமராஜர் பதவி விலகினதுக்கு அப்புறம் பக்தவச்சலம் வருவார். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா முதலமைச்சர் பேரும் உங்களுக்கு தெரியுதே. இப்போ நீங்கள் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த விஷயத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை நீங்கள் பதில தெரியாதுன்னு இவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்திருக்கீங்க. தமிழ்நாட்டு சிஎம்ஏ 7 பேர் தாங்க இதுவரை இருந்திருக்கிறாங்க. 7 பேர் தான் சுதந்திரத்துக்கு பிறகு. நீங்கள் இந்த ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார், பனகல அரசர் அதை விடுங்க, நீதி கட்சி விடுங்க. 50 சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களே ஒரு 7 பேர் தான். கரெக்டாக சொல்லணும்னா ராஜாஜி சொல்லுங்க, அடுத்து காமராஜர், அடுத்து அண்ணா, அடுத்து கலைஞருங்க, கலைஞருக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர், அப்புறம் ஜெயலலிதா, எடப்பாடி. எடப்பாடி வந்தால் எடப்பாடிக்கு முன்னாடி கொஞ்சம் ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தார், அவரையும் சேர்த்துக்கோங்க. ஓபிஎஸ், ஓகே. காமராஜர் கேப்பில் பக்தவச்சலம் இருந்தார். இப்போ 8, 9 பேர் தான் வருது. அந்த 9 பேரில் 7 பேர் நீங்கள் சரளமாகவே சொல்லிட்டீங்க. பக்தவச்சலம்லாம் யாருக்குமே டக்குன்னு நினைவுக்கு வராது. ஆமாம், கொஞ்ச நாள் இல்லை, அவர் 3-4 வருஷம் இருந்தார். அவர் தானே இந்தி திணிப்பு எல்லாம் பண்ணார், சுடுறது கொள்றது. பராசக்தி படம் பார்த்தா அந்த ரிசம்பிள்ஸ் தெரியும். ஆமாம், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் எங்களுக்கு பழைய விஷயம் தெரியாதுன்னு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கூட தெரியாதுன்னு நீங்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கீங்க பாருங்க. இப்போ தமிழ்நாட்டு தேர்தல் வரலாறுல முதலமைச்சர் பேர்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ 52 ராஜாஜி, அதுலேருந்து 10 வருஷம் காமராஜர், அடுத்து 67லேருந்து 77 வரையும் திமுக. திமுகனாலே 2 பேர் தான், அண்ணா, கலைஞர். 77லேருந்து 87 வரையும் எம்ஜிஆர். எம்ஜிஆர்னாலே அதிமுக 3 தடவை தொடர்ந்து இருந்தார். அடுத்து 89, 91லேருந்து ஜெயலலிதா தொடங்குறாங்க. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் கலைஞர், கலைஞருக்கு அப்புறம் ஜெயலலிதா, இப்படி தான் மாறி மாறி வரும். அப்போ அவ்வளவுதான். இனி ஒவ்வொரு ஆண்டும் என்ன நடந்துச்சு? இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு வரலாறு எப்படி பார்க்கணும்? இந்திய எதிர்ப்பு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இடஒதுக்கீடு வரலாறு அப்படின்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டு வரலாறு நீ இந்திய எதிர்ப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பெரியார் 38லேருந்து தொடங்கும், முதல் இந்திய போர். இல்லை நாங்கள் சுதந்திரத்துக்கு பிறகு வந்து எடுக்கிறீங்கன்னா 65 இந்திய எதிர்ப்பு ரொம்ப முக்கியமானது, திமுக நடத்துனது. அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த பிஜேபி வந்ததுலேருந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான். இப்போ உங்களுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் வரும்போது ஒரு லைன் கிடச்சிருச்சா? இந்திரா காந்தி திணிச்சாங்க, மொரார்ஜி தேசாய் திணிச்சாங்க, 65 போர், லால் பகதூர் சாஸ்திரி. இப்போ நான் ஒரு தியரியாக சொல்கிறேன், யார் யார் என்னென்ன இருந்தாங்கன்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தேடி படிச்சிங்கன்னா இந்திய எதிர்ப்பு போர் பற்றியும் உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். நீங்கள் எதையுமே அப்படி மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு இது ஒன்றும் ஸ்கூல் டெஸ்ட்டு கிடையாது. உங்களுடைய உணர்வுலேருந்து வரணும். நீங்கள் தமிழங்கிற உணர்வு இருந்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு உணர்வு இயல்பாக வந்துடும். அப்போ உங்களுக்கு பேசிக்காக இருக்க வேண்டியது என்னது? உங்களுக்குள்ளே இருக்க வேண்டியது அரசியல் உணர்வு. தரவுகள் தெரியாமல் இருக்கலாம், தப்பு இல்லை. அப்படியே நீங்கள் ஒன்றும் அப்படியே மார்க்ஸையும் ஏங்கல்ஸையும் பெரியாரையும் கரைச்சி குடிச்சிருக்கணும் அவசியம் இல்லை. அடிப்படையில் நம்ம ஒரு தமிழர் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கணும். தமிழருங்கிற உணர்வு வந்துட்டா டெல்லிக்காரன் நம்மளை என்னென்ன பாடுபடுத்தியிருக்கான்னு தெரியும், வடநாட்டுக்காரன் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணுறான்னு தெரியும், எப்படி மார்வாடிகளையும் இந்தி மொழி சமஸ்கிருதத்தையும் இங்கே இறக்குறாங்கிறது தெரியும். இந்த அரசியல் உணர்வோடு சமூக நிகழ்வை ரெகுலராக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தமிழ்நாடு வட இந்தியாவால் சூறையாடப்படுதுங்கிற அந்த பெரியாரிய அரசியல் இறங்கிருச்சுன்னா ரோட்டில் பான்பராக் வியாபாரியை பார்ப்பீங்க. சவுகார்பேட்டை போகும்போது ஆமாம்ல, இதுவரையும் நீங்கள் சவுகார்பேட்டையை பார்க்குறது வேறு. நீங்கள் பெரியாரிஸ்டாக இறங்கினதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு முழுக்க அவங்க தான் பணக்காரங்களாக இருக்கிறாங்க, அவங்க தான் முதலாளிகளாக இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாடு வீட்டு ஓனர்ஸு மார்வாடி ஒன்லின்னு இடம் கொடுத்து வைக்கிறான். இந்த உணர்வு வந்துட்டா அதுக்கப்புறம் அந்த அரசு நீங்கள் புத்தகம் படிக்க வேண்டியதில்லை, இயல்பாகவே உங்கள் மூளை அந்த யோசிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நான் பிராமின் கான்சியஸ். பெரியார் ஏன் பார்ப்பனர்கள் எதிர்த்தாரு? அவங்களும் மனுஷங்க தானே. ஆனால் பெரியார் என்ன அப்படி குறிப்பிட்ட ஜாதியை எதிரியாக பார்த்தாரா? கிடையாது. அப்புறம் ஏன் எதிர்த்தாரு? அப்போ நீங்கள் ரெகுலராக போங்க, எல்லா உயர்மட்ட பொறுப்புலையும் யார் இருக்காங்கன்னு பாருங்கள். 3% இருக்கிற ஒரு கூட்டம் 97% இடத்த அங்கே அதிகரிச்சுக்கிட்டு. தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியாக இருக்கிற வன்னியரும் பறையரும் ஒரு இடத்துக்கும் லாய்க்கு இல்லாமல் ஜாதி வரி பேசிட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்.
3% இருக்கிறவன் ஐடி செக்டார்லேருந்து மினிமம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான். 60,000 சம்பாதிச்சா நாங்கள் கஷ்டப்படுற ஏழைகள்னு சொல்லி இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வாங்குறான். அப்போ இதை நீங்கள் பெரியாருடைய பார்ப்பன எதிர்ப்பு உங்கள்கிட்ட இருந்து, நான் ஒரு நான் பிராமின், ஜாதியை விடுங்க, எந்த ஜாதியாவது வன்னியர், நாடார், கோனார், தலித்து, பறையர் என்னவெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நீங்கள் ஒரு நான் பிராமின், நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த மண்ணுக்கு உழைக்கிறது நம்ம, அதிகமாக வரி கொடுக்கறது நம்ம, ஆனால் கோவிலுக்குள்ளே நான் பேசுகிற தமிழ் மொழி இல்லை, ஆனால் பிராமின் பேசுகிற சமஸ்கிருதம் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எப்படி ஒரு விஷயத்தை அணுகணும்னு அவர் யோசித்து பாருங்கள். ஏன்னா நாங்கள் இந்த மண், தமிழ் மண், தமிழர்கள் உழைக்கிறோம், கருப்பாக இருக்கிறோம், எங்கள் சாமி வெளியே இருக்குது, உங்கள் சாமி உள்ளே இருக்குது, உங்கால் உள்ளே உட்காடுறான், அவனுக்கு உண்டியல் கிடைக்குது, நாங்கள் கும்புற ஐயனார் முனிக்கு உண்டியல் கிடையாது, வெயிலி மலையில் நிற்கிது, உங்கள் சாமி உள்ளே இருக்குது, எங்களை வெளியே நிப்பாட்டுற, எங்கள் ஆள் சம்பாதிச்சாலும் லூசு லூஸாக போய் உண்டியலில் பணத்தை போடுறான், அதை கணக்கு கேட்காதுன்னு பிராமின் சொல்கிறாங்க சிதம்பரம் தீட்சிதர்கள். சேகரபாபு உள்ளே விட மாட்டோங்கிறாங்க. புரியுதுங்களா? இந்து அறநிலையத்துறை அந்த பணத்தெல்லாம் கணக்கு கேட்கக்கூடாது. அப்போ இந்த அதிகாரம் ஒரு நூல் போட்ட பூணல் போட்டவங்களுக்கு கிடைக்கிது. அவர் பெரிய சேட்டன் அக்கௌண்டன்ட் கிடையாது. அந்த ஐயர் ஸ்லோகம் சொல்கிறவர் சரியா தப்பான்னு கூட நமக்கு தெரியாது, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அப்போ இது யோசித்து பாருங்கள், எவ்வளோதான் படித்தாலும் ஒரு நாடாருக்கு அந்த அதிகாரம் கிடைக்காது, ஒரு தேவருக்கு அந்த அதிகாரம் கிடைக்காது. ஏன்னா பிறப்பால் சூத்திரர்கள் கேவலமானவர்கள் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஸோ பெரியார் பேசின பார்ப்பன எதிர்ப்பை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே போங்க, ஏன் அவன் உள்ளே இருக்கான், நம்ம வெளியே இருக்கோம், இதுலேருந்து ஆரம்பிங்க. ஏன் அவன் சாமிக்கு இது, நம்ம சாமி வெளியே இருக்குது, ஏன் ஹெச் ராஜா இந்த சாமியை பற்றி மட்டும் பேசுகிறாரு, ஐயனார் முனியாண்டிக்கு வரமாட்டேங்கிறாரு, இப்படி சின்ன சின்ன விஷயங்களை யோசிங்க. நாங்கள் புதுசாக நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, சமுதாயத்தை சுற்றி பாருங்கள். ஏன் செருப்பு தைக்கிற தொழிலாளியாக ஒரு சாதி மட்டும் இருக்குது? ஏன் அந்த சாதியாக பார்ப்பனர்களுக்கு, மூட்டை தூக்குற சாதியாக பார்ப்பனர்கள் என்னைக்காவது இருக்காங்களா? அப்படி இருக்கணும்னு சொல்லலை. ஏன் இப்போ இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் உழைக்க மறுக்கமாக இருக்கிறாங்க? அப்போ சாதியின் அடிப்படையில் பிரிவினை இதை தான் பெரியார் பேசினார். பெரியார் அதை அவங்க திருப்பி பேசுவாங்க. பார்த்தீங்களா, அவர் குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக, அவர் குறிப்பிட்ட சாதிக்கு எதிராக இல்லை, 97 சாதிகளுக்கு ஆதரவாக இருக்கிறார். அதை அப்படியே நெகட்டிவாக சொல்லுவாங்க. விசு பாலச்சந்திர படம் பார்த்தீங்கன்னா அப்படியே எதிராக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பெரியாருடைய பார்ப்பன எதிர்ப்பு, பெரியாருடைய வட இந்திய எதிர்ப்பு, ஒவ்வொரு அரசியலும் எடுத்துக்கோங்க. சரி, பெரியார் ஆண் பெண் சமம் சொன்னார், பெரியார் பிள்ளையே பெற்றுக்க வேணான்னு சொன்னார். இன்றைக்கி இந்த சில குரூப்பெல்லாம் கிளம்பி வந்திருக்காங்களே, பெரியார் தினைக்கும் கத்தி எடுத்துகிட்டு ஒவ்வொரு லேடியோட கர்ப்பப்பையும் அறுத்து எரிஞ்சாராம். பாத்தியா இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு குரூப்பு. இதெல்லாம் உங்கள்கிட்ட ஈஸியாக சேரும். பெரியார் கருத்தை விட இந்த மாதிரி ஆட்கள் திரித்து பேசுறது போய் சேரும். ஏன்னா பேசுகிற விதம் கவர்ச்சியாக இருக்குது. பொய் சொல்கிறவன் கவர்ச்சியாக பேசுவான், உண்மை சொல்கிறவன் நிதானமாக பேசுவான். பெரியார் பொய் சொல்ல மாட்டார், அவர் பேசுறது கசக்கும். அவர் கசப்பு மருந்து தான் தந்தார். கடவுள் இல்லை, எல்லாரும் சாமி கும்பிட்றப்ப அவர் கடவுள் இல்லைன்னாரு, செருப்பை கழட்டி அடித்தான். யார் எந்த மக்களுக்காக பேசினாரோ அந்த மக்கள் பெரியாரை செருப்புள்ளி அடித்தான். டேய் ஜாதி பெருமை பேசாதீங்கடா, உங்களை சூத்திரன்னு சொல்லியிருக்காண்டா, கல்லை விட்டு எரிச்சான். யார்? பார்ப்பனர் இல்லை, எந்த வன்னியர், நாடார், பல்லர், பறையருக்கு பேசினாரோ அவன் கல்லை விட்டு எரிஞ்சான். வாங்கிக்கிட்டே பேசினார், டே உண்மை தான்டா, உங்களை தாசி மகன் சொல்லியிருக்காண்டா மனு திருமத்தில், நீ தான் சொல்றியாமே அப்படின்னு ஒருத்தன் அடித்தான். கொஞ்சம் பேர் புரிஞ்சுக்கிட்டான், ஐயா நமக்காக பேசுகிறாருன்னு. கொஞ்சம் பேர் அப்படியே தண்ணியே போட்டு பெரியார் அடிச்சு அந்த காலத்திலே அடி வாங்கினார். அவர் மேலே பாம்பு விட்டது யார்? நம்ம ஆளுங்க தான், நான் பிராமின்ஸ் தான், தமிழன் தான் விட்டான். பார்ப்பனர்கள் தூண்டி விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க அந்த மாதிரி வேலையெல்லாம், அவன் படிக்கணுமா இல்லையா, அவன் அமெரிக்காவுக்கு போகணுமா இல்லையா, இந்த மாதிரி சல்லி வேலையெல்லாம் பார்ப்பானா, தூண்டி விட இடத்துல இருப்பாங்க. ஸோ பெரியார் அப்போ ஆண் பெண் சமத்துவம் பேசுகிறாரு, கர்ப்பப்பையை அறுத்து பெண்கள் குழந்தைகளே பெற்றுக்க வேணான்னாரு, திருமணமே பண்ணிக்க வேணான்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியார் அப்படி சொன்னாரானா? ஆமாம், திருமணம் பண்ணிக்காதீங்கன்னு சொன்னார். திருமணம் என்பது சரியான திருமணங்கிற அமைப்பை அவர் எப்படி பார்த்தா? உடனே அப்போ பெரியாரிஸ்டுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா, பெரியாரே கல்யாணம் பண்ணாரு, இப்படி இந்த மாதிரி மொன்னத்தனமான வாதம் வைக்கிறார். அவர் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். திருமணங்கிற அமைப்புங்க என்னவா இருக்குது, கல்யாணங்கிற அமைப்புங்க என்னவா இருக்குது? மிகப்பெரிய சமூக குற்றங்களுக்கு அடிப்படையே திருமணம் தான். கல்யாணம், ஒரு பொண்ணு வயசுக்கு வருது, சடங்கு வைக்கணும், ஒரு ஐயர் கூட்டு அதுக்கு ஒரு இது பண்ணணும், சொந்தக்காரனுக்கு சொல்லணும், மாமனுக்கு சொல்லணும், வசதி உள்ளாமல் அதை பெருமையாக போஸ்ட் அடித்து ஒட்டி கொண்டாடுறான். வசதியில் அதில் ஒரு வர்க்க அரசியல் வருது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு ஒரு 20-21 வயசு ஆனோன்னே அந்த பிள்ளையை படிக்கக்கூடாதுன்னு இந்த சமூகம் தடுக்குது. ஏன்? எவனையாவது பார்த்துருவா, நம்ம ஜாதி கௌரவம் போயிடும், 6 மணிக்கு மேலே எவங்களுடைய ஃபோனில் பேசுகிறா. அப்போ இது எங்கேருந்து தொடங்குது? திருமணங்கிற அமைப்பு ஒரு பெண்ணை சமூக பங்களிப்பிலிருந்து விலக்கி வைப்பதுன்னு தொடங்குது. நீ யாரோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணி பிள்ளை பார்க்குறது தான் உன்னுடைய லைஃபுடைய ஒரு பெண்ணுடைய கடமை. அதுதான், நீ சிந்திப்பவள் கிடையாது. வீட்டில் பெரியவங்க பேசுனா உள்ளே போய் சமைச்சு அவங்களுக்கு டீ போட்டு தரணும். இதை தவிர்த்து பெண்களுக்கு எதுவும் கிடையாது. இதுதான் இன்றைக்கி எல்லாரும் இதுலேயே இருக்குது. இதெல்லாம் மாறிடுச்சுன்னு சும்மா சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே மைண்ட் செட் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் அம்மா சமைப்பவள், அப்பா பேப்பர் படிப்பார் 1ஆம் கிளாஸ், இதில் தம்பி விளையாடுவான், அக்கா கூட்டுவாள். நல்லா கவனிச்சு பாருங்கள். பொம்பளை பிள்ளை உட்காரும் போது கூட காலை ஒடுக்கி உட்காரணும், சாப்பிடும்போது கம்மியாக சாப்பிடணும். என்னடி ஆம்பளை பையன் மாதிரி சாப்பிட்ற சாப்பாட்டில், காலை ஏன் இப்படி வச்சு? ஆம்பளை பையன் எப்படி வேணாலும் உட்காரலாம், பொம்பளை பிள்ளை ஒழுங்காக இது உட்காரணும். 4 பேர் உட்காந்து எதாவது பேசினா பொம்பளை பிள்ளை அதை கேட்கக்கூடாது. ஏன்னா நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குறப்போ?
அப்போ இதுல இருந்து பெரியாருடைய கருத்தை நீங்க பார்க்கணும். இந்த ஆணாதிக்க சமுதாயத்துல வந்து பெரியார் என்ன சொல்றாருன்னா, திருமணங்கிற அமைப்பு என்னவா இருக்கு, இந்த வீட்டில் அடிமையா இருந்தியா போய் இன்னொருத்த வீட்டில் போய் அடிமையா இரு, அந்த குடும்பத்துக்கு வாரிசை பெத்து தந்துக்கிட்டே இரு. அதுக்கு தான் சொன்னார் பெரியார் கர்ப்பப்பையை அறுத்தறிங்கிறது இந்த இடத்துல ஒரு முழக்கம். ஆப்ரேஷன் பண்ணி எடுங்கிறது கிடையாது. குழந்தை அதிகம் பெத்துக்காதீங்கிறத ஒரு போர் முழக்கமாக வச்சார். ஆனோ பெண்ணோ குழந்தை இன்னைக்கு குழந்தை பெண் பெத்துக்கலன்னா ஒரு பெண்ணே இல்லை, பெண்மையே இல்லை, தாய்மையே இல்லைன்னு எவ்வளோ வியாபாரங்கள் இன்னைக்கு திருமணங்கள் இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்திருக்கு. குழந்தை பெத்துக்கலைன்னா அந்த பெண் வந்து ஒரு பெரிய பாவம் கிடையாது. இன்னைக்கு இவங்க உருவாக்குறது ஒரு பெண்மைங்கிறது அப்போதானமா முழுமையடையும், அப்போதானமா நீ தாய்மை, குழந்தையே இல்லாமல் உலகம் எப்படிமா இருக்கும், இப்படியெல்லாம் சொல்லி 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 பெண்களுடைய உடலை போட்டு படுத்தி குழந்தை பெற்றே ஆகணும், சமுதாயத்தில் 4 பேர் கேட்பான், எடுத்து வீட்டுக்காரன் கேட்பான், சொந்தக்காரன் கேட்பாங்கிறதுக்காண்டி இது எல்லாம் பெரியாரை தான் சொல்கிறாரு. ஒரு ஆம்பளையால் என்ன வேணாலும் பண்ண முடியுது, ரோட்டுக்கு போக முடியுது, டீ கடை குடிக்க முடியுது, கட்சி அரசியல். பொம்பளையால் சமையலறையும் பெட்ரூமையும் தாண்டி பொம்பளைக்கு வேலையே கிடையாது. ஒரு பெண்ணுடைய அடையாளம் என்ன, இன்னாருடைய மகள், இன்னாருடைய தங்கை, இன்னாருடைய பொண்டாட்டி, அவ்வளோதான். அவளுக்குன்னு அடையாளம் கிடையாது. ஈவிகேஎஸ் இளங்கவனுடைய அம்மா வந்து அதிமுகவில் இருந்தாங்க, சுலட்சணா சம்பத்து அப்படின்னவங்க. அவங்க இறந்து போனப்போ ஏதோ ஒரு செய்தி போட்டாங்க, ஈவிகேஎஸுடைய அம்மானுக்கு. அவங்க அதிமுகவில் அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. ஒரு பெண்ணை வந்து பெண்ணை அவங்களால பார்க்க முடியல, இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய அம்மாவா தான். இதெல்லாம் தான் பெரியார் 100 வருஷத்துக்கு முன்னாடியே பேசினார். இன்னைக்கு பேசும்போதே இவ்வளோ அதிர்றானுங்களே. பெரியார் பேசினா அந்த காலகட்டத்தில் என்னென்ன கல், செருப்பு, பாம்பெல்லாம் வீசியிருப்பானுங்க. பெரியார் பேசினார் கிராப் வெட்டிக்கோங்கன்னாரு பெண்களை. ஆனால் இன்னைக்கு பெரியார் சொல்லியோ சொல்லாமலோ பெண்கள் படிக்க முன்னேற அவங்களுக்கே இதெல்லாம் தடை என்று தெரியுது. அப்படி கிராப் வெட்டிக்கிறாங்க, ஆம்பளை போய் மாதிரி செட்டப் போட்டுக்கிறாங்க. இதை தான் பெரியார் தன்னுடைய மனைவி நாகமையை கைலி கட்டிக்கோன்னாரு. எதுக்குமா இத்தனை முளை புதவியை விட்டுக்கிட்டு டக்குன்னு கிளம்ப முடியல, ஒரு இடத்துக்கு வர முடியல உங்களால், எளிமையாக உடை உடுத்துங்க, ஆபாசமாக உடுத்துங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி நிறைய பேர் உடனே ஆபாசமாக போட்டு பெரியாரின் பேத்தி இவங்க இந்த சங்கிகள்லாம் பரப்புவாங்க. அவர் ஆபாசமாக ஆண் பெண் உடுத்துங்க இல்லை, ஆணுக்கோ பெண்ணுக்கோ. இப்போ நான் ஒரு இடத்துல என்னால் இந்த பேண்ட் போட்டு ஓட முடியும், எனக்கு வேட்டி கட்ட முடியாது. நான் வேட்டி கட்டுறதை பொது வழியில் தவிர்ப்பேன், எனக்கு பிடிக்காது. என்னால் இப்போ நான் உட்காந்து நான் வேட்டி கட்டியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 தடவை நான் அந்த அப்படி என்ன சொன்னீங்க, இப்படி தான் என்னால் இருக்க முடியும். இதே தான் சேலைக்கும். இப்போ நான் ஒரு பேண்ட் போட்டிருக்கேன்ல, என்னால் இப்படி போக முடியும், இப்படி போக முடியும். பேண்ட்டு பெல்ட் போட்டால் அவ்வளோதான், எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இதே வேட்டி இருந்தால் ஒரு 10 வேட்டி கட்டுறவங்களாம் பாருங்களேன், ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்க தனியாக ரூம் போய் அப்படி ஒரு உதறி விட்டுட்டு கட்டிட்டு தான் வரணும். அது ஒரு இன்கன்வீனியன்ட் தான். அதனால் பேண்ட், ஆனால் பெரும்பாலும் வேட்டி இப்போ யாரும் போதும், எல்லாருமே ஷார்ட்ஸு பேண்ட்டு நம்ம மாறிட்டோம். இதைத்தான் ஒரு பெண்களுக்கும் சொன்னார். இதில் என்ன இருக்குது, பெண்களும் அது மாதிரி மாறிடுங்க, ஒரு சுடிதார் போடுங்க, ஒரு நீட்டாக ட்ரெஸ் போடுங்க. ஒரு பஸ்ஸு டக்குன்னா பஸ்ஸில் ஓடி போய் ஏற, ஆம்பளை போய் ஏற மாதிரி பொம்பளை பிள்ளை ஏறணும்ல, நீங்கள் சேலை கட்டி எப்படி போய் ஏற முடியும்? இதையெல்லாம் இன்றைக்கி பெரியார் பேசினார். பொண்ணுங்க வேலைக்கே போகாத காலகட்டத்திலே பெரியார் அதெல்லாம் பேசினார். அதனால தான் அப்போ நீங்கள் இனிமேல் பெரியாருடைய பெண்ணிய பார்வையில் பாருங்கள், பெண்ணிய பார்வையில் குறிப்பாக ஆண்கள் பாருங்கள். பெரியாருடைய பெண்ணியன் அடிமையாக இல்லை, அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் என்ன, குழந்தை பெற்றுக்க வேணான்னு சொன்னாரா, கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னாரா, ஏன் சொன்னார்? திருமணங்கிறது உன் ஜாதிக்கான ஆளை பெருக்கிறீங்க அதானே. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அதே ஜாதியில் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம ஜாதிக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு, அதான் நடக்குது. அப்போ ஜாதி பெருமையும் குடும்ப பெருமையும் ஆணாதிக்கத்தையும் மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்த ஒரு பெண்ணினுடைய கர்ப்பப்பை பயன்படுது. அதை அறுத்தறினார். புரியுதுங்களா? அவர் ஒன்று ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கங்களே, கருத்தியல் ரீதியாக அதை அறுத்தறினார். ஐடியாலஜிக்கலாக ஃபிசிக்கலாக அறுத்தறின்னு சொல்லலை. ஆனால் அதை நாம் தமிழர் வந்து என்ன அறிவோட பேசுகிறாங்க, கர்ப்பப்பை எடுத்து சொல்கிறாரு. இதை டக்குன்னு பார்க்குற மக்களுக்கு எமோஷனல் ஆகும். வேறாராம இவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு, அருவருப்பா, சிச்சை, அவங்க அம்மா கர்ப்பப்பை அறுத்துருச்சுன்னு தான் அவன் பிறந்திருக்க மாட்டான், இப்படி தூண்டி விடக்கூடிய வேலையில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்லணும், டேய் சங்கி, பெரியார் சொன்னது பெண்கள் அடிக்கடி குழந்தை பெற்றுக்க வேணான்னு. பெரியார் சொன்னதுக்கப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டே சொல்லிச்சு, குழந்தை அதிகம் பெற்றுக்காத, ஒரு குழந்தை 2 குழந்தை நிப்பாட்டிக்கணும். அப்போ கர்ப்பப்பை அறுத்தறின்னு சொல்கிறாங்களா? பெரியார் சொன்ன, இந்திரா காந்தியே பெரியாரை கூட்டாங்க, ஐயா நீங்கள் அந்த பிரச்சாரம் பண்ணுங்க, குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம். பெரியார் சொன்னதை எல்லாம் கவர்மெண்ட் திருப்பி செஞ்சிச்சு. இன்னைக்கு வேற ஒன்றும் இல்லை, செல்ஃபோன் வரும்னு பெரியார் முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தின் உலகமே உங்கள் சட்டப்பைக்குள்ளே ஒரு கம்பி வச்சு அது இனி வரும் உலகம்னு ஒரு புத்தகத்தில் இருக்கிறார். ஆணும் பெண்ணும் சேராமல் பெண்கள் மட்டுமே சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிற காலம் வருங்கிறார். ஒரு டிஷ்யூ எடுத்து பயோடெக்னாலஜியில் குழந்தை பெற்றுக்கிட்டா போதும், இப்படிலாம் காலம் வரப்போகுது, வரும், சயின்ஸ் இதெல்லாம் போகும் அப்படின்னு இருக்கார். இன்றைக்கி இந்த வாடகை தாய் இதெல்லாம் வருது, அப்போ அது கிடையாது. ஆனால் அப்பயே பெரியார் சொல்லியிருக்காரு. அப்போ இதை நீங்கள் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுமே ஒழிய பெரியார் ஏதோ குழந்தை பெற்றுக்கிறவங்களெல்லாம் போய் கொலை பண்ண சொன்னார், கருத்து சொன்னாரும் கிடையாது. அப்போ நீங்கள் பெரியாருடைய பெண்ணிய பார்வைங்கிறது என்ன பண்ணும், பெண் ஆணாக இருக்கிறாளா, ஆணுக்கான வெளி இந்த சமுதாயத்தில் குடும்பம் தருதா? முதல்ல எதிரி குடும்பம் தான் பெண்ணுக்கு. குடும்பம் தாங்க ஜாதியை சொல்லி தருது. குடும்பம் உங்களுக்கு முதல்ல யார், அரசியல் கட்சிகள் சொல்லி தருவாங்க, குடும்பத்தில் சொல்லுவாங்க நம்ம இன்னாளுக. கிட்டத்தட்ட ஒரு 10-11 வயசு நிரம்பிய எல்லாருக்கும் அவன் ஜாதி என்னன்னு தெரிஞ்சிடும் நம்ம சமுதாயத்தில்.
அதுவும் ஒரே ஊரில் கிராமத்தில் வளர்றான்னா நல்லாவே தெரியும். நம்ம இந்நாளுக வீட்டுக்கு போகக்கூடாது. இப்போ கொஞ்சம் முன்னேறி இருப்பாங்க, அவங்களோடலாம் பழகலாம், தொடலாம், தொட்டுக்கலாம். நாங்களாம் அவங்களோடலாம் தொட்டுக்குவோமே, வளர்ந்துருக்காங்களாம், கொஞ்சம் முற்போக்காக இருக்காங்களாமா. இப்போ அடுத்த கட்டம். இப்போ முதல்லாம் போகாத, தண்ணி குடிக்காத, குளிச்சுட்டு வான்னு சொன்னவங்க இப்போ கொஞ்சம் முன்னேறி தொட்டு பேசலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வராங்களே அவங்க, இவனே இப்போ காமெடியாக இவனே ஓட்டு இப்படி குனிஞ்சு தான் வரணும் வீட்டுக்குள்ளே, அந்த லெவலுக்கு. அப்போ இதையெல்லாம் சொல்லித்தரது யார்? உங்கள் அம்மா, நம்ம தாய். சினிமாவில் ஒவ்வொன்றிலையும் தாய்ங்க, இந்த தாய் தான் சொல்லித்தரும். அப்பா இருந்தால் கூட ஒன்று சொல்லணும், பொம்பளை பிள்ளைய 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறது தாய். வெளியே போகாதம்மா, படித்தது போதும், கட்டி வைங்க, இதெல்லாம் சொல்கிறதுக்குனே லேடி கேரக்டர். சினிமாலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறதுக்கே ஒரு லேடி கேரக்டர் இருக்கும். ஏங்க வயசாயிடுச்சுங்க, பிள்ளைக்கு முதல் கல்யாணம் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் அங்கேருந்து வருது. நீங்கள் நிறைய லேடிஸ்ட்டை கேட்டு பாருங்களேன், எங்கள் அப்பாலாம் ஜாதி மாதிரி லவ் பண்ணால் கொன்றுவார் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லுவாங்க. நிறைய லேடிஸ்ட் அது உண்டு. அது என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, நாங்கள் அப்படி ஒரு ஆர்த்தோடாக்ஸ் கேஸ்ட்டு சேர்ந்தவங்கன்னு மறைமுகமாக சொல்ல விரும்புகிறது. பொது வெளியில் எங்கள் வீட்டிலலாம் ஐயோ பீஃப் சாப்பிட்டோன்னு சொன்னாலே எங்கள் வீட்டில் என்னை கொண்டுருவாங்க. அவன் சாப்பிட்டுட்டு தான் இருப்பான். அச்சோ, அதுவே ஒரு சீனு. பெரும்பாலும் அந்த ஓவராக சொல்கிறவங்க சீனாக தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டு நீங்கள் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், எங்கள் அம்மா 3 நாள் வராத சொல்லி, இது எல்லாமே சீனு. இதெல்லாம் வெளியே அப்படி சீனை. நாங்கள் வந்து அந்த மாதிரியான இன்றைக்கி எல்லா ஜாதிக்காரரும் தன்னை பெரிய ஜாதின்னு சொல்லிக்க தானே ஆசைப்பட்றோம். எந்த ஜாதிதான் இன்றைக்கி உயர்ந்த ஜாதி இல்லை, எல்லாருமே நாங்களாம் அப்படின்னு பேசக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க. அது காரணம் ரெண்டு தலைமுறையாக இடஒதுக்கீட்டில் படித்து அவன் நல்ல நிலைக்கு வந்துட்டான். அவன் குலத்தொழிலில் பண்ணியிருந்தா அவன் அப்படி பேசியிருக்க மாட்டான். இன்றைக்கி இங்கே இருக்க பிற்படுத்தப்பட்ட சாதிகள் இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட சாதிகள், பட்டியலிட்ட சாதிகளுடைய நிலை என்ன? வழக்கறிஞர், நீதிபதி. இன்றைக்கி நாடாரோ, தேவரோ, வன்னியரோ, உடையாரோ எடுத்துக்கோங்க, எல்லாமே பேக்வேர்டு, சோசியலி எஜுகேஷனலி பேக்வேர்டு கேஸ்ட். ஆனால் எல்லா ஜாதியிலேருந்தும் ஜட்ஜு வந்திருக்கிறாங்க, விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க, பெரிய பெரிய லாயர்ஸ், ஊடகவியலாளர்லாம் யார்? எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட ஜாதி. 2 தலைமுறை அவங்க எப்படி இருந்தாங்க? சாணி எலிக்கிட்டு இருந்தாங்க, ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, மரம் ஏறிக்கிட்டு இருந்தாங்க, செருப்பு தைக்கிறது, இது மட்டும் தான் தொழிலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி அது மாறி இருக்குன்னா அது திராவிட இயக்கத்துடைய பங்கு. இந்த உணர்வு இருந்துச்சுன்னா, சங்கர் படத்துலேயும் இந்த விஜய் மாதிரி ஆட்கள் திராவிட கட்சிகள் ஊழல் மட்டும் செஞ்சிச்சுன்னு சொன்னப்போ உங்களுக்கு அந்த உணர்வு வரும். நான் இன்னைக்கு வந்து நிற்கிறேன்னா அது காரணம் அது. அதுக்காக விமர்சனம் பண்ண வேணான்னு சொல்ல, கட்சிகள் திமுக, அதிமுக, பாமக விமர்சனம் பண்ணுங்களேன். ஆனால் இந்த மாதிரி நடிகர்கள் இப்படி பேசும்போது உங்களுக்கு இந்த அரசியல் தெரிஞ்சிருக்கணும். நம்ம இந்த நிலைக்கு வந்ததுக்கு இடஒதுக்கீடு, சமூக நீதி, ஆண் பெண் விடுதலை, பெரியார்லாம் பேசினா இன்னைக்கு பெண்கள் இன்னைக்கு நிலை என்ன? பெரியார்னு ஒருத்தர் இல்லைன்னா பெண்களுடைய நிலை என்ன? விதவைகளோட நிலை என்ன? மறுமண உரிமை கிடையாது, விதவை உரிமை, இதையெல்லாம் சட்டமாக இருக்கு. பெரியார் போராடவும் செஞ்சிருக்காரு, சட்டமாகவும் ஆகியிருக்காரு. இன்னைக்கு யாரும் முண்டச்சி முன்னாடி வராத அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்திரா காந்தியை பார்த்து ஒரு விதவைங்கனால சங்கராச்சாரியார் உன்னைய பார்த்து பேச முடியாதுன்னு பசுமாடை வைத்து கொண்டு பேசிய நாடு இது. ஒரு இந்திரா காந்தியாகவே இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை, புருஷன் இழந்தவ, உன்னைய பார்த்தா எனக்கு ஆகாது, இந்தா பசுமாடை வச்சு அந்த தீட்டை களின்னு அப்படி வச்சு தான் பேசினார் கிணத்தடியில் சங்கராச்சாரியார். இப்படி பெண்களையும் சூத்திரர்களையும் பஞ்சமர்களையும் இழிவுபடுத்திய ஒரு மதம். அதை தட்டி கேட்டார் பெரியார். யாருக்காண்டி? பெண்களுக்காண்டி, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக, தமிழர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக. இப்பேற்பட்ட பெரியாரை ஒருத்தர் எந்த தரவுகளும் இல்லாமல் இவன் கன்னடன், இவன் தெலுங்குன்னு சொல்லும் போது அவன் கிறுக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெரியார் கன்னடத்துக்காக பாடுபடல, முழுக்க நம்ம தமிழனுக்காண்டி தான். அவரே ஃபஸ்ட்டு கன்னடன்னு சொல்கிறது உடன்பாடு கிடையாது. அவங்களுடைய தலைமுறை எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கிறாங்க. கன்னடம்னா இப்போ பெங்களூரில் அவரோட சொந்த வீடு இருக்கா, அவர் எங்கே போனாலும் தெரியாது. இங்கே சில நாயுடு ரெட்டிஸ் இருப்பாங்கங்க, அவங்களாம் இங்கே வந்து 600-700 வருஷம் ஆச்சுங்க. இனி அவங்க எங்கே போவாங்க? அவங்கள வந்து நீங்கள் வந்தேரி இதுன்னு சொல்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனம். அவனுக்கு தெரியாது. இப்போ மலையாளி இங்கே இருக்கான்ல, அவன் வந்து ஓணம் பண்டிகைக்கு அவன் ஊருக்கு போயிடுவான். அவன் ஊர் எதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் மலையாளி தான், அவன் நான் தமிழன்னு சொல்ல மாட்டான். ஆனால் நாயுடு ரெட்டியார் அருந்ததியர்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க. அவங்க ஹைதராபாத்து எங்கேயுமே இடம் கிடையாது. 600 வருஷமாச்சு. சௌராஷ்டிராவும் அப்படி தான். இப்போ சௌராஷ்டிராலாம் மதுரை, திண்டுக்கல் இருப்பாங்களே, அவங்க எங்கேயோ குஜராத்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. எங்கே இருந்தாங்கன்னு இப்போ அவங்களுக்கே தெரியும். அவங்களும் மதுரை கிருஷ்ணாபுரம் காலனி தான், திருக்குவாசல் தான், அங்கே தான் செட்டில் ஆகிருப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் இதை வந்து இப்போ போய் நீ 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து, நானே கேட்குறேன், 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள் வந்தான், உன்னை எல்லாம் அடிமைப்படுத்தினான். அவனை எதிர்த்து நீ ஒரு வார்த்தை பேசாமல் பார்ப்பான் தான் உயர்ந்தவன், பிராமின் தான் உயர்ந்தவன் சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்டவனாகவும் ஒடுக்கப்பட்டவனாகவும் இருக்கிறவனை போய் நீ அங்கேருந்து வந்தவன், நீ வந்தேரி அப்படி என்று பேசுவது ஒரு அரசியல் அறிவே இல்லாதவர்கள் பேசுவது. ஸோ இந்த உணர்வுகள், இந்த அரசியல் உணர்வு உங்களுக்கு வேணும். அதை தான் சொல்கிறேன். பெரியாரிய பார்வையில் பெண்ணியம், பெரியாரியர் பார்வையில் பார்ப்பன எதிர்ப்பு, பெரியாரியர் பார்வையில் வடவர் எதிர்ப்பு. இந்த 3 கான்செப்டோட நீங்கள் சமூகத்தில் நடந்தீங்கன்னா, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்.
யார் ரோட்டில் இருக்கிறா, யார் டாப்பில் இருக்கிறா, இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்.